வணக்கம். சில முக்கியமான தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டுருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூல்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது கல்வி முறையில இல்ல, குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல. ஆமாங்க. இந்த விஷயம் நம்ம ஊர்ல நடக்கல. இது மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு புது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் பசங்களோட வாழ்க்கையில ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஃபுட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால அந்த தகவல முதல்ல சொல்றேன். ஸ்கூலோட கேன்டீன்ஸ்ல அவங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இந்த மகாராஷ்டிரான்னு சொன்னாலே வடப்பாவ் அப்படிங்கிற அந்த ஃபுட்டு தான் பயங்கர ஃபேமஸ். அந்த வடப்பாவ், சமோசா, அப்புறம் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய பாட்டில்ல அடைச்சு விக்கிற இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகாரிகள் ஸ்கூல்ஸ்லயே நேரடியா போய் விசிட் பண்ணி அந்த கேன்டீன்ஸ்ல இந்த மாதிரியான பொருட்கள்லாம் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ இந்த தடை வச்சதுனால ஆரோக்கியமான உணவுகள் என்ன அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணலாம். இந்த இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க வித்துக்கலாம். அது ஸ்கூல் கேன்டீன்ஸ்ல நீங்க வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டையும் இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குடுத்துருக்காங்க. அப்படி அந்த ஆல்டர்னேட்டா அவங்க குடுத்திருக்கிற உணவு என்னன்னா, இட்லி, தோசை, போஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த உப்மா இந்த மாதிரியான உணவுகள் கேன்டீன்ல விக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்த மாநிலத்துடைய உணவு பாதுகாப்பு துறையோட உத்தரவுனால இது நடந்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, ஸ்கூல் வளாகத்தை சுத்தி ஒரு 50 மீட்டர் தூரத்துல யாருமே இந்த மாதிரி பொரிச்ச உணவுகள்லாம் பெருசா விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னா, ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற பொருட்கள், அப்புறம் சுகர் அதிகமா இருக்கிறது, உப்பு அதிகமா போட்ட பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள் ஸ்கூல சுத்தி ஒரு 50 மீட்டர் தூரத்துல யாருக்குமே இத விக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி வித்தாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸோடைய பிரின்சிபலே கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள்லாம் குழந்தைங்களுக்கு அன்ஹைஜீனிக்கா இருக்கிற பொருட்கள்லாம் விக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஊர்ல இந்த உணவு பாதுகாப்பு துறையுடைய ஒரு கமிஷனர் இருக்காரு. துக்காராம் முண்டே அப்படின்னு சொல்லி. இந்த துக்காராம் முண்டே பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. ஒரு வாரத்துக்குள்ளாரியே இப்ப நான் சொன்ன இந்த வேலைகள்லாம் நீங்க உடனே முடிச்சிடணும். அதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மாதிரியான பொருட்கள்லாம் ஸ்கூல சுத்தி நீங்க விற்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு பொருட்கள் விக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா ரிப்போர்ட் பண்ணலாம். அவரோட எல்லைக்கு உட்பட்ட ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இந்த மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய சேஞ்சா தான் அந்த ஊர்ல சொல்றாங்க. சில ஸ்கூல்ஸ்ல அந்த கமிஷனர் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ரைடா, அதாவது எண்ணெயில பயங்கரமா பொரிச்சு எடுத்த அந்த உணவுகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபுட் குடுங்க. அதாவது வீட்டிலேயே செஞ்சு குடுக்குற அந்த சாப்பாடு குடுங்க. அப்படி கேன்டீன்ல தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற பட்சத்தில குழந்தைங்களுக்கு அப்ப செஞ்சு குடுக்குற ஃப்ரெஷ்ஷான ஃபுட் குடுங்க அப்படிங்கிற மாரியான சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபுட் கமிஷனர் வந்ததுக்கு பிறகு ஒரு சில இடங்கள்ல பர்த்டே கேக்ஸ் கூட அந்த ஸ்கூல்ஸ்ல கட் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். உண்மையிலே இது ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பெற்றோர் தரப்புல இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. இந்தியா ஃபுல்லா இந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வர செய்தி நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு தகவல். அது என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ். இப்ப யாரோ ஒருத்தர் முதல்ல இப்பதான் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன், எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு டச் ஃபோன் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டச் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா, இனிமேல் ரூ. 10,000க்கு கீழ டச் ஃபோனே நீங்க வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. அது என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது? அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரூ. 10,000க்கு உள்ளார இருக்கிற ஏதோ ஒரு ஃபோனுக்கு தான் இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்ல ஒரு வருஷத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதனோட விற்பனை ரொம்ப கணிசமா விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். 18% இருந்த அந்த என்ட்ரி லெவல் ஃபோன்ஸோடைய விற்பனை 4% அப்படியே சரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க எந்த கடைக்கு போய் ஒரு ஃபோன் புதுசா வாங்கணும்னாலும் அதனோட விலை ரூ. 10,000க்கு மேல தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஏன் திடீர்னு ரூ. 10,000 ஃபோன்ஸ் திடீர்னு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபோன்ஸ்ல இருக்கிற மெமரி சிப்ஸுக்கு விலை கன்னா பின்னான்னு உலக அளவுல ஏறி இருக்கு. இதனோட ஒரு தாக்கமா தான் அண்மையில ஆப்பிள் நிறுவனத்துடைய தங்களுடைய ஃபோன்ஸோட விலையுமே கன்னா பின்னான்னு ஏத்திருந்தாங்க. அது ஆப்பிளுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. எல்லா மாதிரியான சின்ன சின்ன ஃபோன்ஸுக்கு கூட இது ஒரு பெரிய அடியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெமரி கார்டோட, அதாவது அந்த மெமரி ஸ்டோரேஜ், ஃபோனுக்குள்ளாரயே இருக்கிற மெமரி ஸ்டோரேஜோட விலை சர்வதேச அளவுல இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார 9 மடங்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் புள்ளி விவரமா இருக்கு. என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்களோட உற்பத்தி OEM மாதிரியான கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோன்ஸ் வச்சு அதுக்கு இன்புட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. மெமரியோட விலையும் ரொம்ப அநியாயத்துக்கு அதிகமா இருக்கு. ஆனா அந்த மாதிரியான ஃபோன் தயாரிச்சு வித்தோம்னா எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்ல. அப்படிங்கிறது தான் இந்த OEM நிறுவனங்கள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ரூ. 100க்கு வித்துட்டு இருந்த பொருள் இப்ப ரூ. 145 வரைக்கும் போயிருச்சு.
அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. மெமரியோடைய விலை ஏற்றம் காரணமா வந்து செல்போன்ஸோடைய விலை சராசரியா 15% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10லேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் உள்ள செக்மெண்ட்ல உள்ள போன்கள் தான் அதிகமா விக்குது. இதுக்கு மெயினான காரணம் அவங்க சொல்றது இந்த மெமரி சிப்ஸோடைய விலை ரொம்ப அநியாயத்துக்கு ஏறி போச்சு. இது கூடிய சீக்கிரம் ஒரு 10,000 ரூபாய்க்கு எந்த விதமான போனுமே கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத 10 இருந்தது 20 மாறி 20லேருந்து இப்போ ஒரு நல்ல போன் எடுக்கணும். இப்போ நீங்க ஏதோ ஒரு புதுசா போன் வாங்கணும்னாலே 20லேருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 2 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா வந்து ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு குஜராத்ல உண்மையிலேயே நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம். குஜராத் மாநிலத்துல எங்கள தயவு செய்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸுக்கு ஃபோன் வருது. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபோன் பண்ணது யாருன்னா, அதுல தான் ட்விஸ்டே இருக்கு. குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்துல தினேஷ் சோன்கர் அப்புறம் விபின் பதக் இந்த 2 பேர் வந்து ஒரு நகைக்கடை ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு நகைக்கடையா சூஸ் பண்ணி கொள்ளடிக்கிறதுக்கு போறாங்க. திருட போன இடத்துல வடிவேலுக்கு வந்த நிலைமை மாதிரி ரொம்ப ஏடாகூடமா போய் சிக்கிக்கிட்டாரு. வெளிப்பக்கமா வந்த பொதுமக்கள் வந்து இவங்க திருட தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு பொதுமக்களே அந்த நேரத்துல அன்டைம்ல ஏதோ ரீசனுக்காக வந்தவங்க உள்ள ஏதோ திருட்டு நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வெளிப்பக்கமா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஈஸியா அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டாங்கன்னா, இவங்க எங்க இருக்காங்கன்னே போலீஸால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு யோசிச்ச இந்த திருடங்க, கடைசியில பொதுமக்கள் வந்துட்டதுனால அவங்களோட பிளான் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த ஷட்டர க்ளோஸ் பண்ணிட்டாங்க பொதுமக்கள். வெளியில போனா எப்படியும் அடிச்சே இவங்கள ஏதாவது பண்ணிருவாங்க அப்படிங்கிறதுனால, வேற வழியே இல்லாம தயவுசெய்து எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்டயே வந்து சரணடைஞ்சிடுறாங்க. ஐயா எங்கள தயவுசெய்து எப்படியாவது வந்து ரெஸ்க்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த திருடங்கள்ல ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கதறி இருக்காரு இந்த திருடன். போலீஸ்காரங்களும் வந்து பொதுமக்கள விரட்டி அடிச்சு, யார் பண்ணீங்க? எங்க எப்படி திருட வந்தீங்க? என்ன ஏது? அப்படி விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. வெளிய போய் அடி வாங்குறத விட போலீஸ்காரங்க வந்து நம்ம கோர்ட் கேஸ்ன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருடனுங்க திருட போன இடத்துல இப்படி ஒரு ஏடாகூடமான சிக்கல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவில் இந்த திருட்டு சம்பவத்தை பற்றி எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குற்ற சம்பவம் சம்பந்தமான செய்தியை முன்னாடி பார்த்தோம். அடுத்ததா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். இந்த தகவல் இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு ஜட்ஜ் அந்த ஜட்ஜுக்கு பயந்து 100 கேஸ் வந்து வேற ஒரு ஜட்ஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர்ல கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிபதியா இருக்கிறவர் தான் ரவிக்குமார் திவாகர். இந்த ஜட்ஜ் வந்து இவர் ஏதோ ஒரு கேஸை விசாரிக்கிறாருன்னா அவருக்கு வாதிடவே வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி திணறி பயந்துகிட்டு தான் வாதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அவ்வளவு ஒரு ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜு அப்படின்னு இவரை அந்த உள்ளூர்காரங்கெல்லாம் சொல்றாங்க. இவர் விசாரிக்கிறதா இருந்த 100 கேஸை கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜட்ஜுக்கு மாத்திருக்காங்க. ஏன் அப்படி மாத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 100 கேஸுக்கு மேல இவர் கைக்கு கொடுக்கறதா இருந்த 100 கேஸுமே வந்து கொலை, கொள்ளை இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அதுவும் ரொம்ப கிரிமினல் கேசஸ் எல்லாமே இவர் கையில விசாரணைக்கு போறதா இருந்துச்சு. 100 கேஸ் கிட்ட இவர் விசாரிக்கிறதா இருந்துச்சு. இது வழக்கமா எல்லா கோர்ட்லயும் தான் ஃபைல்ஸ் எல்லாம் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. இவருக்கு 100 கேஸ் இருந்தா என்ன, 200 கேஸ் இருந்தா என்ன அப்படின்னா விஷயம் இங்க தான் இருக்கு. கடந்த 4 மாசத்துல மட்டும் இவர் 10 கேஸுக்கு மேல ரொம்ப அதிரடியான தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு. 10 கேஸ்ல 22 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. ஒரே கேஸ்ல நிறைய பேர் குற்றவாளிகள் இருப்பாங்க. அப்படி குற்றவாளிகளை 4 மாசத்துக்குள்ளார 22 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. மரண தண்டனை விதிக்கிறது ஜுடிஷியல் சைடுல இதுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. அப்படி அந்த 22 பேருக்கும் தண்டனை கொடுத்த உடனே இந்த 100 கேஸ் பெண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போய் ஐயோ இவர்கிட்ட இந்த கேஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பா மரண தண்டனை தான் வந்துரும் அப்படிங்கிறதுனால வழக்கறிஞர்கள் கிட்டலாம் சொல்லி அப்புறம் அவங்களோட அதிகாரிகள் கிட்டலாம் பேசி கீசி இந்த 100 கேஸை மொத்தமா கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜட்ஜுக்கு மாத்தி ஒரு நிர்வாக உத்தரவை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஜட்ஜு ரொம்ப நேர்மையா இருக்காரு. அவர்கிட்ட இந்த கேஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நிர்வாக உத்தரவே எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்ம அரசியல் பேசல, அரசியலா இருந்தாலுமே இந்த ஜட்ஜு கிட்ட போயிருந்துச்சுன்னா அந்த கேஸ் கண்டிப்பா மரண தண்டனை தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வந்துரும் தெரிஞ்ச உடனே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஜட்ஜுக்கு போறதா இருந்த 100 கேஸை கம்ப்ளீட்டா வேற ஒரு மாவட்ட நீதிபதிக்கே மாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். குற்றங்கள் கடுமையா இருக்கு, அதுவும் ஒரு உயிரை பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் தண்டனை கொடுக்கலாம், மரண தண்டனைலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பும் வாதிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேர்மையான ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா இந்தியாவில் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் ஒரு நடுநிலைமையாளர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா.
நன்றி, வணக்கம்.